இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். நம்ம அதில் வந்திருக்கிற அருமையான பிஷப் ஐயா திரு சாம்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை செய்து நாம் ஆராதனையை தொடங்குவோம். அவர் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உள்ளது. திரியேக கடவுளாகிய தேவனை நாம் சுத்தரிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபையாக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய குடும்பமாக நாங்கள் ஒன்றாய் இணைந்து ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில் இந்த ஆராதனையில் பாடுகிறதான இந்த பாடல்களையும் வேத வாசிப்பு பகுதிகளையும் செய்தியின் வேலையும் திருப்பந்தி வேலையும் அன்றரைய முடிவு ஜபத்தையும் அன்றரை சமாதானத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காரணம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை வழி நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து பகிரக்கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவர் நாமும் மகிமைக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 17வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மேலும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம்.
பாவ அறிக்கைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவளத்தில் கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புராகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதும் நாம் தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாய் ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு புரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் நீங்கள் தயவான் என்னை மன்னிக்க சாமி. யாருக்கு விரோதமான காரியங்களோ சண்டையோ கெட்ட வார்த்தையோ எங்களுடைய வாயிலிருந்து வந்திருந்தால் எங்களை மன்னித்து இப்படி கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்ச தலைமுறை உள்ள கால்வரை கழுவி இந்த பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே உம்மை பாட வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இப்படி வேத வசனங்களை வாசிக்க வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களையே காணிக்கையாக படைக்க வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் வல்லமுள்ளதாய் கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய உச்சம் தனது உள்ளங்கால் வரை கழுவி பரிசுத்தப்படுத்தணும். அப்படி கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியான் நம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற ஆண்டவரே நீங்கள் எங்களை பரிசுத்த ரத்தினாலே கழுவியாலும். பாவரிக்கு பாடலாக 142வது கீர்த்தனை, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜன் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனே சனே, பாவநாசனே சனே, திறன் கொண்டாவை வாழ் கொண்டூய சிறுமை பாரையா, ஏழை வறுமை தீரையா, ஏழை வறுமை தீரையா, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனே சனே, பாவநாசனே சனே, அடியில் பாவ கழிவிஷத்தம் ஆயது போகிறே, மிக பயந்து சாகின்றே, மிக பயந்து சாகின்றே, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனே சனே, பாவநாசனே சனே, தீமையந்து வாய்மை செய்ய தெரிகிலே நையா, தெரி புரிகிலே நையா, தெரி புரிகிலே நையா, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே,
பாவநாசனேசனே, பாவநாசனேசனே, பாவியேற்றும் காவி மந்தாரத்தை அறிந்து கேளையா, தாயை புரிந்து நீளையா, தாயை புரிந்து நீளையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனே சரணே, பாவநாசனே சரணே. பாவரிக்கை ஜெபத்தை சொல்லும் போது பின்பாக சொல்லவும். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கைகிறோம். ஒளியில் நடவாமல் இல்லில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பு தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளனாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் அவன் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளில் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்மையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு ஓய்வு நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே மீண்டும் ஒரு உயிர் தேர்ந்த நாளை, ஒரு மன மகிழ்ச்சி நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கீங்களே. இது இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் அறிக்கை செய்து நாங்கள் விட்டு இருக்கிறோம். நீங்க உங்களுடைய கல்வாரத்தினால் எங்களை கழுவிருக்கீங்களா கஷ்டத்துடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உங்களை தொழுது கொள்ள ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்க. நாங்கள் கஷ்டத்துடும் எல்லா துதி கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முச்சமுக்கு நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போது வேதத்திலிருந்து 4 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 1, மத்தேயு 13ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டோடைய பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்ன எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்ன எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே.
உன்னுலகத்தை காட்டி போகுமறை சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, நிலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது நெகேமியா 8ஆம் அதிகாரம். முதலாம் வேத பாடமாக நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடிய. நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடிய. பக்கம் 613. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியத்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசாவேலும் மல்கியாவும் அஷூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகக்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரேபியா, யாமீன், அக்கூப், செபேதயா, ஓதியா, மாசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியரும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் உண்டு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 முடிய.
1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 23 முடிய. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலோ தேறினவர்களாய் இருங்கள். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுனாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 வரை. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை. பக்கம் 671. துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பலனடிக்கும் பகலை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 16லிருந்து 23 வரைக்கும். மத்திய 13. மத்தேயு 13 வசனங்கள் 16 முதல் 23 வரை. மத்தேயு 13 16 முதல் 23 உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் மாற்றியுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையையும் கேள்கள். ஒவ்வொரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும் உலகாக இருக்கும்போது பொருளாதாரம் வந்து அவன் இருவருக்கும் விதைக்கப்பட்டதை அறிந்து கொள்கிறான். அவனை வழியிலே விதைக்கப்பட்டவர், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆகியும் தனக்குள்ளே வேறில்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் யுத்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் யுத்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்திருக்கும். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தும் மயக்கவும் வசனத்தை நெருக்கி போகிறான். அவனும் பலனற்று போகிறான்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பரப்புகிறான் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷம் வாசித்து முடிந்தாயிற்கு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் நீண்ட வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளை நமக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டிருக்கின்ற அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை நீங்க செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இசப்பா கடந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்களுக்காக சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம். ஒவ்வொருவரின் மத்தியிலும் பலவிதமான ஆண்டவரை போராட்டத்தின் மத்தியிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்தி வருகிற பெருமைக்காய் கொடாங்கொடி சோதனைக்கிறோம். கடந்த வாரம் முழு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டது ஆண்டவர் எங்களுடைய பணிக்காக போகும்போது வரும்போது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய மகிமை எங்களோடு கூட இந்த உணர்ந்து வருகிற பெருமைக்காய் கொடாங்கொடி சோதனைக்கிறோம் 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 சோதனைக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொண்டீங்களதுக்காக சோதனைக்கிறோம். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்தீங்கள் அதுக்காக சோதனைக்கிறோம். திருச்சபையை நீங்க ஆசீர்வதித்து பெருகப்பட்ட போல திருவைக்காக கொடாங்கொடி சோதனைக்கிறோம். நன்றி ஆண்டவரே. என்னுடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு சபை விசுவாசிகள் ஆண்டவரே சகல பரிசுத்த ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒரு வேர் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டமாய் ஆண்டவரே நீங்க பிரித்து எடுத்திருக்கிற திருவைக்காக கொடாங்கொடி சோதனைக்கிறோம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. விரிசலே விரிசலே இதுவரையில் உதவினீரே விரிசலே விரிசலே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மேலத்தோடு அன்பை கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சம்பத்தில் வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை அவருடைய ஆலயத்தை முழுவதுமாய் மூடியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி அசைவான போகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. தாய் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. மசூதர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதிவும் அந்தமுமாய் இருக்கிறவரே, உங்கள் கூட கொடி சூத்திராண்டவரே, சூத்திராண்டவரே. நீ எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக, ஒவ்வொருவரையும் சொல்லி நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக கொடி சூத்திரிக்கிறோம், 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 சூத்திரிக்கிறோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனால் ஆண்டவரை நம்மத்தில் அறிவித்து போகிறோம். ஆண்டவரை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறார். வைத்துக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். இது என்னுடைய சரீரம் என்று திருவுளப்படுத்தினார். அப்படியே போதனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆம், ஏன் கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம்,
உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளின் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் அளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்துவின் திருசரீரமாய் இருக்கிறது அல்லவா? நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியில் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யவும் அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படைத்து பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் சேர்த்து சொல்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி ஆனாலும் தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுள்ளாத மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, ஒரு அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விளமையான சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவளுக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருக்க ஏற்றுவிடுமா? அவருடைய சரீரத்தை புதுப்பித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமுள்ளவர்கள் நீங்கள் பந்தியில வந்து சொல்லலாம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மான பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா.
உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தேவகுமாரனாம் ஜீவப்பத்தை தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் வந்திடுவார். சகோதரா கர்த்தரின் வந்திடுவார். கர்த்தரின் வந்திடுவார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தரின் வந்திடுவார். கர்த்தரின் வந்திடுவார். அன்பின் இருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய வந்தியாமே. துன்பம் துயர் போமே இருதய சுத்தமிழாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு தாமதமும் இல்லாதே போதேவா. கர்த்தரின் வந்திடுவார். சகோதரா கர்த்தரின் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய சமாதானத்தோடு போய் வாருங்கள். அடைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே தூயவனே கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் பாத்திரனான்
தந்திடுமே தூயவனே தூயவனே அழைப்பின் காரணனே அடிமன்னான் இன்பமே. ஒரு நிமிடம் எல்லாரும் சுத்தம் பண்ணுவோம். எழுந்திருப்போம் எல்லாரும். அப்பமும் திராட்சை ரசமும் இன்னும் மீதியா இருக்கிறது. இதற்கான ஆத்மாக்களை கர்த்தர் சபையில கொண்டு வரும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோம். நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பந்தியிலே எங்களையும் மந்தியாக சேர்த்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். இங்கே அப்பமும் திராட்சை ரசமும் மீதியாய் இருக்கிறது ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆத்மாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்த்திறந்து சோதரம் 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 சோதரம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்தும் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்களிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீட்டிருக்கிறார். அவரிடத்தில் இருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் பாடலை பாடும்போது நம்மையும் நாம் காணிக்கை அர்ப்பணிப்போம். கவிதா சிஸ்டர் அவர்கள், கவிதா பாட்டசாலை சிஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். ஆயர் அவர்கள் முன்பாக நிற்பார்கள். நீங்கள் மாத சொந்த காணிக்கையை படைக்கலாம். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சென்றால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சென்றால் போதும். அல்லேலூயா கூட்டத்தை நான் வந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தை நான் வந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு ராஜாவை நான் பார்த்தால் போதும்
கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும். பொன்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை காண்பேன். பொன்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். பொன்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை காண்பேன். பொன்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். மாறினால் அடிபட்ட முதுகை பார்த்து, மாறினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு நாயகனாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு நாயகனாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சபையார் அமர்வோம்.